களத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவர் எங்க நின்னு பேசணும், எங்க நிக்க கூடாது. ஏன்னா அவர் ஒரு இடத்துல நின்னாருன்னா மொத்த டிராபிக் ஜாம் ஆயிடும். நான் கேட்குறேன், மாட்டு தாவணியில இருக்கிற இப்போ மதுரையே எடுத்துப்போமே, மதுரையில மாட்டு தாவணியில இருக்கிற மார்க்கெட் நின்று பேசினா என்ன ஆகும்? ஒரு 15 நிமிஷம் நின்று அவர் பேசுறாரு, என்ன ஆகும்? அந்த இடம் மதுரையே ஸ்தம்பிக்கும். திருச்சி மெயின் கார்கெட்ல நின்று பேசுறாரு, என்ன ஆகும்? ஜென்ரலா நான் கேட்கிறேன், கண்டிப்பா புரியுதுங்களா? இப்போ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல போய் நின்று பேசினுங்கிறாரு, டி நகர்ல, சென்னையே ஜாம் ஆயிடும். அப்புறம் இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட்ல நின்று பேசுறாரு இருக்குல்ல. ஸோ அவருக்கான பிரச்சாரம் பண்றதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. ஆனா காவல் நிலையம், அதாவது வந்து காவல்துறைக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதை அவர் பார்க்குறாரு. அதனால் நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நின்று பேசிட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஒட்டு மொத்தமாக ஸ்தம்பிச்சுன்னா அது ரெடி ஆகிறதுக்கு 2 மணி நேரம் 3 நேரம் ஆகும். உடனே கேட்டால் அது சீன் போடுறீங்க, ஊன்றீங்க. இதுதான் உண்மை. மேலே பார்த்துட்டீங்களா நீ கிராம்ப்பு? நான் அந்த இடத்துல இருந்து அவன் பார்த்துருக்கேன். அது கிட்டத்தட்ட வந்து 15 அடி மேலே இருக்கு, 20 அடி மேலேங்க, 20 அடிக்கு மேலே நிற்கிது. அந்த ஃபேன் ஹைட்டுக்கு நிற்கிது, நான் கீழே நிற்கிறோம். இப்படி பார்க்கணும், ஃபுல்லாக கம்பிகள் 2 பக்கமும். அந்த கம்பியில் ஏறாமல் இருக்கிறதுக்கு கிரீஸ் வேற தடவி வச்சிருக்கான். ஏறிடுவானுங்க இல்லாட்டி கம்பியை பிடிச்சி வழுக்கிட்டுன்னு. இது எல்லாத்தையும் மீறி எந்த இடத்துல அந்த போல்ட் இருக்கிற இடத்துல இங்கே கிரீஸில் இங்கே ஜம்ப் பண்ண முடியும், ஜம்ப் பண்ணி ஏறி வந்துட்டான். ஒரு அந்த அளவுக்கு ஒரு வந்துடுறானுங்க. அப்படி மீறி உள்ள வரானுங்க. இதெல்லாம் நிறையா வந்து அதான் சொல்கிறோம்ல, இது வந்து. ஆனால் இதை இந்த கள பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு யாருக்கும், காவல்துறைக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு இதனால பிரச்சனை வரக்கூடாது, அவருக்கு பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, போக்குவரத்து துறைக்கு பிரச்சனை வரக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ எல்லோருக்குமே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் தெளிவாக நடத்தணும்.